ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க, சார் இந்த அட்வர்டைசிங் சாப்டர்லேருந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அட்வர்டைசிங் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த அப்ஜெக்டிவ் அட்வர்டைசிங் கொஷின்ஸ் வந்து நிறைய வாட்டி NIVSல ரிப்பீட் ஆகிருக்கு. லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் இருக்கும் -5 இயர்ஸுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ அட்வர்டைஸிங்குடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளிஃபைடாக ஒரு 6 பாயிண்ட்ஸாக சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிறுவனம் வந்து ஏதாவது நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட அதோடைய ப்ரைஸு, ஃபியூச்சர், யூசர்ஸ் அவைலபிலிட்டிலாம் சொல்கிறதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறவங்கள வந்து யூஸ் பண்ண வைக்கணும். அதே மாதிரி நம்ம காம்படிட்டர் ப்ராடக்ட்டோடைய கன்சியூமர்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்னும் மார்க்கெட்டில் நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்குது, நம்பகத்தன்மையோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங் பையர் வேறு ப்ராடக்ட்டுக்கு மாறாமல் இருக்கிறதுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் இன்றைக்கி அவசியம் தேவைப்படுது. ரெண்டாவது, ஒரு கம்பெனி பேரில் வந்து நல்ல குட்வில் இருக்கணும். குட்வில் இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர்ஸ்க்கு, அந்த பொருளை வாங்குறவங்களுக்கு, அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு, இன்வெஸ்டர்ஸுக்கு, கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல மைண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் இமேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த பிராண்டுக்கு மாற மாட்டாங்க. நமக்கு நிறைய கஸ்டமர்ஸை தள்ளி விடுவாங்க. ஹாப்பி கஸ்டமர்ஸ் வில் பிரிங் மோர் கஸ்டமர்ஸ். அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் டீலர்ஷிப், டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட போய் பேசும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கொஷினில் வரும். நன்றி, வணக்கம்.